வணக்கம். என்னோட பேர் கன்யா. நான் ஆனங்கத்தியில் கொண்டனூர்ங்கிற கிராமத்தில் வசிக்கிறேன். எங்கள் ஊருக்கு பஸ் வசதி எதுவும் இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து ஆனக்கட்டி வரைக்கும் தான் பஸ் இருக்குது. அப்போது நாங்கள் இங்கேருந்து ஆலமரமேட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் மொத்த கிராமமுமே ஒரு 4 கிராமம் இருக்கும். அங்கே நிறைய யானை, அப்போது நிறைய விலங்குகளோட தொல்லை இருக்குது. நாங்கள் இங்கேருந்து ஒர்க் முடிச்சுட்டு போகிறதுக்கு எப்படின்னாலும் 9-10 மணி ஆயிரும். இப்போது நாங்கள் இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு எந்த வசதியும் இருக்காது. 6 மணி வரைக்கும் நாங்கள் ஆட்டோ அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து போகணுன்னாலும் நாங்கள் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே லைட் வசதியும் இல்லை. 5 கிலோமீட்டருமே நாங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஏதாவது மினி பஸ் மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். எதுவும் ஆக்ஷன் எடுக்கல சார். யாரும் இன்னும் எதுவும் ஆக்ஷன் எடுக்கல. எங்களுக்கு இப்போ வரைக்குமே நாங்கள் பார்த்த வரைக்குமே, நான் 22 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் பார்த்த வரைக்குமே நாங்கள் எல்லாரும் உள்ளே நடந்து போயிட்டு தான் இருக்கோம். எந்த டைம்லையும் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். எந்த வசதியும் அங்கே இல்லை. லைட் வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, எதுவுமே இல்லைங்க சார். நான் 24 வீரவாண்டி கிராமம் ஆனகட்டியில் எங்கள் பகுதியில் மொத்தம் ஒரு 5 ஊர் இருக்குது. அதாவது தூமனூர் சேம்புக்கரை அண்டு ஜம்பூண்டி, கிரீன் கார்டன், கொண்டனூர், புதூர், கண்டிவெளி. இந்த பகுதியில் புதுசாக இந்த வருஷம் விநாயகர் சிலை வச்சு கொண்டாடுறதுக்கு எங்கள் மக்களுக்கு விருப்பப்பட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக இவங்க தடா காவல் நிலையத்தில் போய் கேட்டதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. எனவே ஏற்கனவே வச்சதுங்களுக்கு தான் பர்மிஷன் கொடுக்கணும். இந்த புதுசாக இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் மேலிடத்தில் மாவட்ட நிர்வாகத்தில் கலந்து ஏதோ ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, பர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வச்சு கொண்டாடலாம். இல்லை அப்படி மீறி பண்ணால் உங்கள் மேலே எஃப்ஐஆர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தடாத்து காவல் நிலையம் சொன்னாங்க. அவங்க எங்களுக்கு அந்த அறிவுரை சொன்னது நல்லது தான். அது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரி ஜெயபிரகாஷும் அண்டு செல்லக்கண்ணு இவங்க எங்களுக்கு உதவி தான் செஞ்சாங்களே தவிர வேற எதுவும் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு உதவி செய்கிற அதிகாரிகள் இருக்கும்போது இதுக்கு பின் அரசியல்வாதிகளுடைய தூண்டுதலின் பேரில் இந்த மக்களை எங்களை அடிமைத்தனம் பண்ணுறதுக்காக நிறைய அரசியல் திட்டம் இருக்காங்க. அந்த திட்டத்தை அந்த திட்டத்துக்காக எங்கள் மக்கள் பயப்படுறாங்க. இந்த பயத்தை போகணுங்கிறதுக்காக என்ன அணுகும்போது நான் இந்த மக்களை மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு இந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேணும், நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரமும் மக்கள் வாழ்வாதாரம் முயலவும் வாழ்வாதாரம் உயரவும் வழிவகை செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 5-6 இடத்துல வச்சிருந்தாங்க. ஆனகட்டி, கே நகர், ஆனகட்டி தெற்காலூர், வடக்காலூர், இந்த கல்காடு, ஆர்நாட்காடு இந்த பகுதியில் இருக்காங்க. ஆல்ரெடி அது அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கு. அந்த பர்மிஷன் இருக்கிறத நாங்கள் அது அவங்களே சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களே சொல்லிட்டாங்க, பர்மிஷன் இருக்குன்னு நீங்க பண்ணிக்கங்க, பர்மிஷன் இல்லாததுக்கு நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கறது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க சொல்றாங்க. இந்த அமைப்புகள் சார்பில் இல்ல, எந்த கட்சி சார்பற்றது, பூரா ஆதிவாசிங்க, பூரா ட்ரைபல் மக்கள். கட்சிங்கிறது தாசி தெரியாத மக்கள், பாமர மக்கள் இவங்க. அனுமதி மறுத்தா என்ன பண்ண போறீங்க? விநாயகர் வைக்கிறதுக்கு அனுமதி வேணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அது வேணாங்கிறது அடுத்த கட்ட முடிவு தானே. தேங்க்யூ.